ஹை ஃப்ரெண்ட்ஸ், தலையே அழகு சீரியல் அடுத்துன்னு நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கலாம் வாங்க. அண்ணா நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு அக்கா வாங்க அனுப்பி வைக்கிறது தான் நல்லதுன்றாங்க. என்னடா அதுக்குள்ளே உங்கள் மாமாவும் மனசை மாறிட்டாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் இந்த மாதிரி மாமா வந்து என்கிட்ட பேசினாருன்றாங்க. இனிமேல் அக்காவை நல்லா பார்த்து பண்ணுற மாதிரி சொன்னாங்க. வீட்டுக்குமே அனுப்பி வைக்க சொன்னாங்கன்றாங்க. இங்கே பாருடா அவர் சொன்னால் ரேவதி அனுப்பி வச்சிருவோமா, அதெல்லாம் ரேவதியை அனுப்பவே முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறமா ராஜலட்சுமியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராகவுமே வந்து உட்கார வச்சு பக்கீரத் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருடா ரேவதி ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாதுடா, ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான், அக்கம் பக்கம்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போதும் நிப்பாட்டுறீங்களாம்மா, சும்மா எல்லாம் அக்கம் பக்கம் என்ன பேசுவாங்கன்ட்டு அவங்களுக்காக மட்டுமே வந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ரேவதியுடைய வாழ்க்கை பிரச்சனைன்றாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா அவங்களுக்காக இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. முதல்ல அவருக்காக இந்த மாதிரி வக்காலத்து வாங்குறத நிப்பாட்டுங்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் தேவையில்லாம வந்து அவர் இப்படி நடந்துட்டு இருக்காருன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரேவதியை அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்காருன்றாங்க. அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய விடுறது இல்லைன்றாங்க. ரேவதியை அனுப்ப முடியாது. டே கடைசி காலம் வரைக்கும் உன்னால பாத்துக்க முடியுமான்றாங்க. ஏன் என்னால பாத்துக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களாமான்றாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, கடைசி காலம் வரைக்கும் நான் ரேவதியை பார்த்து பண்றாங்க. தயவு செஞ்சு இனி என்னால ரேவதியை பார்த்துக்க முடியாது அப்படின்னு நீங்க எந்த காரணத்தை கொண்டு நினைக்காதீங்கன்றாங்க. ரேவதி என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த வீட்டுல நீ இருன்றாங்க. அந்த ஆள் வந்து கூப்பிட்டாலே நீ போகவே கூடாது அப்படின்றாங்க. அந்த வாழ்க்கையே உனக்கு வேண்டாம், அந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்துற ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமான்ட்டு யோசிச்சு முடிவெடு, அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நீ நடந்துக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.